ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் நினைக்கிறீங்களா? எபிரேயர் 10:35 மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். என் மகனே, உன் தைரியத்தை விட்டு விடாதே. என் மகளே, உன் தைரியத்தை விட்டு விடாதே. என்ன தைரியத்தில் இதெல்லாம் செய்கிற அப்படின்னு சில நேரம் கேட்பாங்க பார்த்தீங்களா? என்ன தைரியம் உனக்கு? எப்படி உன்னால் இதை படிக்க முடியும்? என்ன தைரியத்தில் இந்த சப்ஜெக்ட் எடுத்த? என்ன தைரியத்தில் இந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன்? என்ன தைரியத்தில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்மளை பயப்படுத்துகிற மக்கள் தான் சுற்றில இருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ பயந்து கொண்டே இருக்கணும். பயம் நம்ம அடிமைதானத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அதனால சாத்தான் நமக்குள்ளே பயத்தை விதைத்து, ஒன்னால் செய்ய முடியாது, ஒன்னால் ஜெயிக்க முடியாது, ஒன்னால் சாதிக்க முடியாது, ஒன்னால் இந்த காரியத்தில் நீ ஆசீர்வாதமால இருக்க முடியாது, தோத்துருவ, வெட்கப்பட்டு போயிடுவ, பாதியில் நின்றுரும். இப்படிலாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பிசாசு கொண்டு வருவான். ஏன்? நமக்குள்ள பயத்தை உண்டாக்கணும். அவன் எப்பொழுதுமே நம்மை பயப்படுத்துகிறவன். அந்த ஆண்டவர் எப்பவுமே தைரியப்படுத்துகிறார். தைரியமாறு. எப்படி தைரியமா இருக்கிறது? நான் இருக்கலாம் கூட, நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா தைரியமாறு, தைரியமா செய். உனக்கு இது செய்ய நேரிடுதா? தைரியமா செய். உனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச தைரியமா எடுத்து படிக்க ஆரம்பி, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உனக்கு தொழில் கிடைச்சிருக்குதா? தைரியமா செய். சூழ்நிலை பார்க்காத, ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. விசுவாசம் தைரியத்தை கொடுக்கும். விசுவாசம் என்றைக்குமே தைரியத்தை கொடுக்கும், பயத்தை விலக்கி விடும். ஆண்டவர் மேல விசுவாசம், இயேசுவின் மேல விசுவாசமா இருங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் கர்த்தர் விட மாட்டார். இப்ப சொல்ல தைரியமாறு, எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற பயத்தை மாற்றி தைரியப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.